customer related investment is going on in the company. இன்றைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட் சர்ச்டு வேர்ட் கூகுள். இன்கம் எப்படி earn பண்ணலாம் வீட்ல இருந்தே உட்கார்ந்துட்டு. அப்புறம் இம்யூனிட்டி நியூட்ரிஷன். சோ கம்பெனி பாத்தீங்கன்னா அதற்கு உண்டான building communities, passions, they are working on it. Plus immunity everyday campaign through protein, அதுவும் இன்னைக்கு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Over and above immunity everyday campaign through the strategic partnership with Amway and ITC. Over and above social media எப்படி இன்னைக்கு இந்த பிசினஸ் எடுத்துட்டு போலாம் by creating lot of online digital training. So இது எல்லாம் எதற்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் செப்டம்பர் 2020 முதல் it is all about time for action. ஏன்னா இன்னைக்கு எப்படி it's ready start, we need to get set go அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கும். And today you all know இப்ப 2020 வரும்போது பாத்தீங்கன்னா everybody remembers about IPL. இன்னைக்கும் IPL போயிட்டு இருக்கு. பட் fortunately and you all should be glad today இன்னைக்கு இந்த 2020 நீங்க எல்லாம் ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கீங்க. நாட் ஃபார் பிளேயிங் IPL, உங்களோட இன்கம் சேலஞ்ச். இன்னைக்கு இந்த இன்கம் சேலஞ்ச் Amway is providing an equal opportunity. உங்களோட சேலஞ்ச் நீங்க எடுத்துக்கோங்க. What is the income you want to earn it? Because Amway has brought the core plus, which is providing bigger income, better income, sooner and consistent income from day one. உங்களோட முதல் நாள் முதல் Amway இன்னைக்கு வருமானம் இருக்கு. You decide whether you want to earn 2K, 4K, 6K, 10K, 90K. முதல் நாள் முதல் இன்னைக்கு வருமானம். Every 90 days you can get more income. That's a potential இன்னைக்கு இந்த direct selling businessல இருக்கு. Investment has gone. We have made it lot of easiness. உங்க கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் business opportunity எடுத்துட்டு போறதுக்காகவும். And they has from day one, even at a 0% level, customers நீங்க உங்க ப்ராடக்ட்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஷேர் பண்ணும் போது, அவங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது you get 2080 rupees income. நிறைய கஸ்டமர்ஸ்க்கு உங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ப்ராடக்ட்ஸ் ரெஃபர் பண்ணும் போது 2000 இருந்து 4000 ரூபாய் வரை இன்கம். இதெல்லாம் we published it in our opportunity brochure. Today I can say September 2019 ஆஃப்லைன்ல இருந்தது. February 20 இருந்து பாத்தீங்கன்னா it has become online. CSI மூலியமாகவே கன்சிஸ்டன்டா தி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் earning across தமிழ்நாடு, கண்டன்பட்டி, பாண்டிச்சேரி, காரைக்கால், காஞ்சிபுரம். இன்னைக்கு CSI earners தொடர்ச்சியாக இன்கம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் இன்கம். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 10 minutes 15 minutes என்னோட ப்ராடக்ட்ஸ பத்தி நான் ஷேர் பண்றதுனால they are earning this extra income. ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு, நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்றேன். என்ன மாதிரியே என்னோட பிசினஸ்ல என்னோட ஃப்ரெண்டை நான் ஸ்பான்சர் பண்ண முடியுமா? Do I need to invest some money? No. All you will be provided a rights. அதுக்குண்டான அசஸ்மெண்ட் கோர்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஃபிளெக்சிபிள் 11 languagesல இருக்கு, இன்க்ளூடிங் தமிழ். அது நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது you also be getting a certification of completion, which is again a recognition directly from the chief operating officer and the KPMG Institute president. ரெண்டு பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிபியூட்டரை ஸ்பான்சர் பண்றதுக்கு. இதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்? I am going to ஸ்பான்சர்னு வரும்போது என்னோட டீம்ல என்னோட டீம் சைஸ் நான் வித் கிரியேட் பண்ணும்போது என்னோட இன்கம் will be more. From 4,000 I can go 6,000. Next 3 months என்னோட டீமை பில்ட் பண்றேன். எனக்கு கீழே ஒரு 3 பேருக்கு மேல நான் 4000 ரூபாய் நான் ஏற்படுத்தி கொடுக்கும் போது என்னுடைய இன்கம் 12,000 rupees வரை நான் போலாம். Next 90 days I can double my income from 11,000 to 20,000 plus. All I need to ensure 4000 ரூபாய் வாங்கினவங்கள 6000 ரூபாய்க்கு நான் இப்படி ஹெல்ப் பண்ணலாம் by creating the customer, by focusing on the immunity products, by taking the right products with the right customers for the right people who wanted to earn money. So அப்படி நீங்க எடுக்கும் போது உங்களோட இன்கம் டபுள் ஆகும். Take an income challenge 20,000 to 40,000 rupees. நான் இதே ஒரு வேலைக்கு போயிருந்தா, ஒரு யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தா 12 மாதம் கழிச்சு தான் இன்கிரிமெண்டல். அதுவும் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் may or may not, but Amway provides an equal opportunity where if you leverage by focusing on the right people with right product segment
உங்களுடைய இன்கம் every 90 days you can double your income. That's a potential இன்னைக்கு direct sellingல இருக்கு. அந்த மாதிரி live distributors are getting more income. So we'd like to share you இந்த core plus எப்படி நீங்க advantage எடுக்கலாம்ன்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட 21.3 crores CSI ல இன்னைக்கு Amway கொடுத்திருக்கோம். These are all the extra investment. February 20 முதல் ஆல்ரெடி கோர் பிளான்ல ஒரு இன்கம், அதை தவிர CSI ல மாத்திரமே 270 டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்க்கு பாத்தீங்கன்னா they got this extra incentive. Bronze Foundation incentive கிட்டத்தட்ட 3.41 crores. Bronze Builder incentive 2.83 crore. நீங்க பார்க்கலாம் ஆவரேஜா 355 இருக்கு, 6078 இருக்கு. Choice is US. Headspace நீங்க பாருங்க, ஒரு CSI ல மாத்திரமே மாதம் 6000 ரூபாய் இன்னைக்கு Amway earn பண்றாங்க. Bronze Foundation incentive இருந்த காரணத்தினால் 35,691 rupees வரை extra income, which was not there previously. But in the timeline, despite of lockdown situation, Amway மூலியமா ஒரு more income distributors are earning. At a Bronze Builder incentive 47,589 rupees more income. இது எல்லாம் பாத்தீங்கன்னா Amway investing to the distributorship. இதை நாங்க எப்ப டிசைட் பண்ணோம்? கோவிட் வந்த பிறகு இல்ல, எங்களோட 60வது வருஷம் செலிப்ரேஷன்லயே கம்பெனி announced that we are going to come out with a core plus plan. அதுதான் நாங்க செப்டம்பர் 2019ல லான்ச் பண்ணிருந்தோம். கிட்டத்தட்ட நீங்க பார்க்கலாம், this entire 27.5 crore is an investment for each and every distributorship on the monthly incentive. இதை தவிர early incentive is different. இதை தவிர higher awards is a different. This is the monthly extra money which has been paid. So நீங்க பார்க்கலாம் how this is impacting. இன்னைக்கு continuity நடக்கிறது. யாரெல்லாம் CSI earn பண்றாங்களோ they are getting more income. கிட்டத்தட்ட 121% more income they are getting it. Of this 4 PCs and above 11% more income. Imagine your business size. உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே CSI earn பண்ணா at a Bronze Foundation levelல நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட 81% of the distributorship participate பண்ணல. However 45% of the distributors are earning ADS. பாத்தீங்கன்னா they are earning BFI only once. அவங்களோட இன்கம் கிட்டத்தட்ட 212% more income ஆக இருக்கு. And they are not having just 3 teams, 4 teams plus. Imagine உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே Bronze Foundation incentive earn பண்ணும்போது how your business size will grow. At a BBI level 51% of the distributors are continuing regularly. Their income is 100% more. And structures பாத்தீங்கன்னா நான் extra bill பண்ணும்போது I'm getting more income than other distributorship. That's a potential. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா at each and every level people are earning it. Not only money, there is an appropriate recognition. You can double your income from 40,000 to 60,000 rupees. Social media recognition plus more income. And you can also go for 94,298 rupees by building the structure. இந்த மாதிரி structures இருக்கும்போது this money is there for you. So இன்னைக்கு நீங்க கால்ல இருக்கிறவங்க நிறைய பேர் 3%, 6%, 9%, 12% லெவல்ல இருப்பீங்க. நீங்க நினைக்கலாம் what is there for me இந்த புது வருஷத்துல இருந்து. If you are at a regularly at a 6%, இந்த வருஷம் நான் 9% ல இருந்து என்னோட பிசினஸ் லெவல்ல நான் ஃபோக்கஸா எடுத்துட்டு போகும்போது இதோட இன்கம் 7,000, 10,000 பிகினிங்ல இருக்கலாம். But year end this can go 5 lakh plus. Go for the income goal. இதுக்குண்டான structures check with your sponsor, upline and with your respective account manager. From 9,000 rupees. YouTube. First of all, என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நேம் காசி. நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். என்னோட ஹோம் டவுன் வந்து காரைக்குடி. சார் சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு ஹம்பிளான பேக்ரவுண்ட் தான். சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாங்க, அம்மா சிஸ்டர் மட்டும்தான். ஒரு நார்மலான லைஃப். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி படிக்க வச்சாங்க. நான் அப்போ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன், அப்புறம் டிப்ளமோ போயிட்டேன்.
தென் டிப்ளமோல நல்ல காலேஜ் டாப்பரா வந்தேன். தென் இன்ஜினியரிங் போனேன். இன்ஜினியரிங் சென்னையில ஒரு நல்ல ரெப்யூட்டட் காலேஜ்ல கிடைச்சது. ஒரு ஸ்டேஜ்லயுமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பரா கைட் பண்ணிட்டே இருந்தாங்க. நீ வந்து லைஃப்ல இதெல்லாம் போயிட்டீங்கன்னா உனக்கு நல்லா கிடைச்சிரும், நீ தான் உன் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நிறைய எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துட்டே இருந்தது. என்னோட ஏஜ்ல மற்ற பசங்க ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது என்னால அந்த இது பண்ண முடியல. ஏன்னா டியூ டு ஃபேமிலி சிச்சுவேஷன் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் வந்து இருந்துட்டே இருந்தேன். தென் காலேஜ் லைஃப் சூப்பரா போச்சு. காலேஜ் முடியும் போது எனக்கு ஒரு 4 கம்பெனில ஜாப் கிடைச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கோர் ஃபீல்டுல எனக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட். எனக்கு பிடிச்ச மாதிரி கோர் ஃபீல்டுல எங்க கிளாஸ்லயே எங்க டிபார்ட்மெண்ட்லயே எனக்கு மட்டும்தான் கோர் ஜாப் கிடைச்சது. ஒரு நல்ல ஒரு ட்ரீம்ஸோட நான் வந்து ப்ராப்பரா ஒரு கோர் கம்பெனி வந்து தூத்துக்குடியில ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து ஒரு பிரைவேட் அதே கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. இந்த கம்பெனி ஜாயின் பண்ண புதுசுல எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹோப். ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சொன்னாங்க நல்லா படிச்சு நல்லா வந்துட்ட, ஒரு கம்பெனிலையும் ஜாயின் பண்ணிட்டேன், உன் லைஃபே செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்படிதான் பிலீவ் பண்ணேன். ஜாப்ல வந்தேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி பிசினஸ் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃபீல்டு எலக்ட்ரிக்கல். நான் படிச்சுட்டு அதே ஃபீல்டுல இருந்து எனக்கு ஒரு கெத்தாவும் இருந்தது, யூனிக்காவும் இருந்தது. எங்க காலேஜ்ல இருந்து எனக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு 6 months 1 year அப்படி போக 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 எனக்கு என்ன புரிய ஆரம்பிச்சதுன்னா, கார்பரேட் லைஃப் வந்து எப்படி, இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, அதெல்லாம் நான் அந்த ஹீட் வந்து நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஜென்ரலா ஒரு விஷயம் எடுத்து பார்த்தோம்னா, அப்ப எனக்கு ஒரு இம்பாக்ட் பண்ண ஒரு மொமெண்ட் வந்து எங்க கம்பெனில ஒரு சூப்பரான எம்ப்ளாயி, நல்ல ரெப்யூட்டட், நல்ல ஒரு ப்ரொஃபைல்ல இருந்தாங்க. அவங்களுக்கு சடனா ஒரு இல்னஸ் வந்துருச்சு, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, அடுத்த ஒரு 2 months தான் அவங்க ஃபேமிலியில இருந்தவங்க எல்லாம் குவார்டர்ஸ்ல இருந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க திரும்ப அவங்க நேட்டிவ்க்கே போயிட்டாங்க. எனக்கு இது வந்து ஒரு பயங்கர இம்பாக்டா இருந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்காக இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு, பட் ஆனா அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ வந்து அவங்க ஃபேமிலி திரும்ப வந்து ஒரு டஃப்பான சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அன்பிளசன்ட் சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்களே, எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அப்ப நான் வந்து கொஞ்சம் விஷயங்கள் தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஜாபுக்கும் பிசினஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ், நிறைய திங்ஸ் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு ரொம்ப புரிஞ்ச விஷயம் என்ன, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம் என்னன்னா, ஜாப்ன்றது ஒரு வாடகை கார் மாதிரி தான். இன்னைக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம சேலரி வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் வேலை பார்க்குறோமோ அவ்வளவு நாள் இன்கம் வரப்போகுது. இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம், ஆட்டோமேஷன் வந்திருக்கு. நிறைய கம்பெனிஸ் வந்து அடுத்த ஆட்டோமேஷன் போகும்போது நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ஜாப் லூஸ் பண்றாங்க. ஒரு இண்டஸ்ட்ரியா டவுன் ஆகிட்டே வருது. நம்ம ரொம்ப நாள் பார்த்துட்டே இருக்கோம், இந்த கோவிட்ல எவ்வளவு பேர் ஜாப் லூஸ் பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு ஸ்ட்ராங்கா இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒர்க் பண்ற வரைக்கும் ஓகே, நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கலாம். ஒருவேளை நம்ம ஒர்க்கை நிப்பாட்டணும்னா என்ன நடக்கும்? நம்ம வர இன்கம் இதே மாதிரி வந்துட்டு இருக்குமா? நான் 40 வருஷம் ஒர்க் பண்ணா கூட 41வது வயசுல ஜனவரி 1ஆம் தேதி நான் திரும்ப வேலைக்கு போனாதான் எனக்கு காசு, இல்லைன்னா கிடையாது. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன்னா, இந்த ஜாப்ன்றது அசெட் கிடையாது, ஒர்க் பண்ற வரைக்கும் இன்கம் வரும். சரி ஓகே, நான் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டேன், ஒருவேளை எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல, காட் கிரேஸ், நான் ஸ்மூத்தா ரிட்டையர் ஆகிற வரைக்குமே ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கலாம். அப்படி ஒர்க் பண்ணா கூட ரிட்டையர் ஆகும்போது எங்க கம்பெனியை கூப்பிட்டு, நீங்க கம்பெனிக்காக ஒரு 35 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டீங்க, ஸோ நீங்க இருந்த குவார்டர்ஸ் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறோம், நீங்க ஒர்க் பண்ண ஆஃபீஸ்க்கு உங்க பேரு, உங்களுக்கு அந்த பில்டிங் உங்க பேருக்கு எழுதி வச்சிடறோம், அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஜாப் எனக்கு அசெட் கிடையாது, நான் வந்து ஒர்க் பண்ற அந்த இருக்க வீடு எனக்கு அசெட் கிடையாது. இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, ஆனா இவ்வளவு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோமே, அதுக்கு என்ன கிடைக்கும்? நான் வந்து 0ல ஸ்டார்ட் பண்ணேன், அப்படி படிப்படியா வந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் வந்துட்டேன். என் பையனோ பொண்ணோ ஜெனரல் மேனேஜர்ல இருந்து கண்டினியூ பண்ணி அப்படி மேல போலாமா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திரும்ப அவங்களும் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இன்னொரு சைடு எங்க கம்பெனி ஓனர் வந்து கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் மேல கம்பெனி இருக்கு. அவங்க அந்த சேர்மேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க கொஞ்ச நாள் இறந்து போயிட்டாங்க. அடுத்து அவங்க பையன் வந்து சேர்மேனா வந்தாங்க. திரும்ப அடுத்து அவங்களோட கிராண்ட் வந்து சேர்மேனா வராங்க. அப்ப நான் என்ன ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, அவங்க பண்றது பிசினஸ். ஸோ பிசினஸ்ங்கிறதுனால அடுத்த ஜென்ரேஷனுக்கு கேரி ஆகிட்டே வருது. இவங்க பண்ண எஃபர்ட்டை கன்சாலிடேட் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்றாங்க. பட் ஆனா நம்ம பண்றது ஜாப், ஒரு ரெண்டல் மாதிரி ஒர்க் பண்றோம், நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு இந்த சீட்டை விட்டு நம்ம வெளியே வரும்போது இன்னொருத்தவங்க வந்து இதே சீட்டுக்கு வந்துருவோம். இந்த வைஸ் பிரசிடென்ட்டோ இந்த ஜெனரல் மேனேஜரோ இந்த போஸ்ட்டை வந்து நம்ம எடுத்துட்டு போக முடியாது, அது நமக்கு சொந்தமும் கிடையாது. ஸோ இருக்க வரைக்கும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். இது எனக்கு பயங்கர இம்பாக்ட் பண்ணிட்டே இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, எவ்ரி கம்பெனி, நீங்க கார்பரேட்ல இருக்க பீப்புள் எல்லாருமே ரியலைஸ் பண்ணிருப்பீங்க, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றேன். இந்த காலைல யாரை கேட்டாலும் சரி, யாரா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்றது வந்து காமன், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கும். பட் அதுக்கு என்ன கரெக்டான ரிவார்ட்ஸ் கிடைக்குதா, ரெகக்னிஷன் கிடைக்குதா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டவுட் தான். அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன புரிஞ்சுது அப்படின்னா, எவ்ரி கம்பெனியோட சிஇஓக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? ஒன்னு நம்மளோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா எக்ஸ்பென்சஸ் குறைக்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்றது ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீல்டு, ஒரு ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி.
ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில எல்லாம் பாத்தீங்கன்னா டிசைன் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மேல நம்மளால என்னதான் ட்ரை பண்ணாலும் ஏடிடி எல்லாம் போக முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ண முடியும், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அப்போ எக்ஸ்பென்சஸை குறைக்கணும். எக்ஸ்பென்சஸ் எடுத்தா 3 டாப் எக்ஸ்பென்சஸ் எவ்ரி கம்பெனிக்கு இருக்கும். ஒன்னு சேலரி, எம்ப்ளாயிஸ் கொடுக்குற சேலரி. செகண்ட் வந்து டிராவல் அலவன்சஸ் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி. தேர்ட் ஒன் வந்து கொடுக்குற பெனிஃபிட்ஸ், சின்ன சின்ன அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ சேலரின்னு வரும்போது கம்பெனி என்ன பண்ணுவாங்க ஜென்ரலா, நான் வந்து இந்த 5 இயர்ஸ் ஒரு கார்பரேட்ல இருந்ததுனால நான் யாரோடதையும் சொல்லல, நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். கம்பெனில ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு மேல சம்பளத்தை கூட்டலைன்னா பரவாயில்ல, பட் குறைக்காம இருந்தா போதும், நம்ம வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு ஃபயர் வாங்காம அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ சேலரி கூட்டாம அப்படி மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. எம்ப்ளாயிஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நம்ம வாங்குற சேலரிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும், ஆஃபீஸ்ல நம்மள ஃபயர் பண்ணிடக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ப்ரொமோஷன் லிஸ்ட்ல நம்ம பேர் வரலன்னா பரவாயில்ல, இந்த ஃபயர் பண்ற லிஸ்ட்ல நம்ம பேர் வரலன்னா பரவாயில்ல, ரெண்டுக்கும் நடுவில் அப்படி மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஸோ அது ஒரு மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியே போயிட்டே இருக்கும். எனக்கு இவ்வளவுதான் கொடுக்குறாங்க, இவ்வளவுதான் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் மார்க் போட்டுருக்காங்க, நான் இப்படிதான் ஒர்க் பண்ணுவேன். இப்படிதான் பீப்புள் மைண்ட் செட் நான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். தென் வந்து இது எனக்கு வந்து பயங்கர இம்பாக்ட் பண்ணுச்சு. ஸோ டிராவல் அலவன்ஸ் ஃபில் பண்றது, எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டே வருது, பெனிஃபிட்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. இதெல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்ப நான் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து நம்ம ஜாப் தான் லைஃப் செட்டில் ஆயிரும்னு எல்லாரும் சொன்னாங்க. நம்ம நம்பி வந்துட்டோம். பட் ஆனா இது வந்து ஃபியூச்சர் கிடையாது. கண்டிப்பா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஒரு தேடுதல் இருந்துச்சு. மெயின் ரீசன் என்னன்னா, இப்ப நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன், நிறைய பஸ் இருக்கு. அதுல இருக்கிறதுலே எது பியூட்டிஃபுல்லான பஸ், எது அழகான பஸ் அப்படின்னு நான் பார்த்து ஏறுறத விட, எந்த பஸ் நான் போக வேண்டிய இடத்துக்கு போகுமோ அந்த பஸ்ல ஏறதான் இம்பார்ட்டன்ட். இருக்கிறதுலே ஃபேன்சியான பஸ் போயிட்டு ஏறதுக்கு முன்னாடி அதுல என்ன போர்டு போட்டுருக்கு, எங்கே போகுதுன்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேட் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஜாபா இருந்தாலும், என்னதான் கோர் ஃபீல்ட்ல இருந்தாலும், என்னோட ட்ரீம், என்னோட லைஃப்ல நான் ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. நான் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த பிசினஸ் நான் இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 3 இயர்ஸ் ஆகும்போது கூட என்னால பெருசா ஒன்றும் சேவிங்ஸ் எல்லாம் பண்ண முடியல. மந்த் ஆன் மந்த் நமக்கு வர சேலரியில ஒரே ஒரு நாள் தான் சேலரி வருது, 30 நாளும் நமக்கு இருந்து காசு போயிட்டே இருக்கு, எல்லா சைடும் அலவன்ஸ் தான் போயிட்டே இருக்கு. இது எப்படி மேனேஜ் பண்றதுன்னே தெரியல. ஒரு டைலமா ஸ்டேட்டுக்கு நான் போக ஆரம்பிச்சேன். இஷ்டத்துக்குலாம் இது பண்ண முடியல, ஏன்னா ஃபேமிலிக்கு நான் எல்லாம் செய்யணுன்ற மாதிரி இருந்தது. அப்ப நான் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். நம்ம லைஃப்ல க்ரோ ஆகுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஃபேஸ்புக்ல எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பர்சன், என்னோட காலேஜ் சீனியர், அவங்க ரொம்ப சூப்பர் சீனியர், ஒரு 13 வருஷம் எனக்கு சீனியர், அவங்க ஃபேஸ்புக்ல பிங்க் பண்ணியிருந்தாங்க. நானும் பேசியிருந்தேன். சேம் காலேஜ், சென்னையில எஸ்பிசி காலேஜ், நானும் எஸ்பிசி தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ப்ரொஃபைல் டிஸ்கஸ் பண்ணாம ஃப்ரீ டைம்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டுருக்கேன். எனக்கு வந்து ஓகே, அவங்க ப்ரொஃபைல் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து மெரைன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க, ஒரு கம்பெனில எம்டிஆலா இருந்தாங்க, பெரிய பெரிய போஸ்ட்ல இருந்திருந்தாங்க. அவங்க ஏதோ பிசினஸ் சொல்றாங்க. சரி ஓகே, என்னதான் சொல்றாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கும் மணி நீட் இருந்தது, நான் ஏதாவது ஒன்று பண்றதுக்கு ரெடியா இருந்தேன். தேடுதல் எனக்கு இருந்தது. பேச ஆரம்பிச்சோம். எனக்கு இந்த பிசினஸ் பத்தி சொன்னாங்க. எல்லாமே சொல்லிட்டு ஆம்வே அப்படின்னு சொன்னாங்க. ஆம்வேன்னு சொல்லும் போது எனக்கு வந்து பெருசா ஒன்றும் தெரியல. ஏன்னா அந்த மொமெண்ட் வரைக்கும் இது நடந்தது வந்து நவம்பர் 2018, கிட்டத்தட்ட 21 மந்த்ஸ் முன்னாடி. அந்த மொமெண்ட் வரைக்கும் நான் ஆம்வேன்ற வேர்டு கேள்விப்பட்டதே கிடையாது. ஏதோ புதுசா இருந்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க பேசினதுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சேன். எல்லாரும் சொன்னாங்க, ஆம்வே எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், நாங்களாம் வந்து ஒரு 2002, 2003 ட்ரை பண்ணிட்டோம், இந்த பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகாது, நாங்களாம் எவ்வளவோ பேசி பார்த்தோம், எல்லாமே வந்து யார்ட்டையும் விற்க முடியாது, யாரும் வாங்க மாட்டாங்க, நம்மளை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சிருவாங்க, நாங்க வந்து தலையில நின்று தண்ணி கூட குடிச்சு பார்த்துட்டோம், பட் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. நீ வந்து ஒரு நல்லா படிச்சிருக்க, நல்ல ஜாப் போயிட்ட, உன் லைஃப் செட்டில் ஆயிரும், நாங்கெல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம், நீ போய் இப்படி திடீர்னு ஏதோ சோப்பு ஷாம்புலாம் எடுத்துட்டு பிசினஸ் பண்றேன்றியே, நீ ஏன் இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு வந்து ஒரு பயங்கர என்ன இப்படி சொல்றாங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ், இவங்களெல்லாம் நம்பி நம்ம வந்தோம். நான் வந்து ஒரு கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த சைடு எனக்கு வந்து என்னோட மென்டர் சொல்றாங்க, இந்த பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, சொல்லி தரேன்றாங்க. இன்னொரு சைடு ரிலேட்டிவ்ஸ் வந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நாங்க 15 வருஷம் முன்னாடி ட்ரை பண்ணிட்டோம். இப்ப யார் சொல்றதை கேட்கறது? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன். எல்லாருக்குமே இந்த சிச்சுவேஷன் வரும். இது மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய டைம் வரும். இதுல எடுக்கிற டிசிஷன் வந்து நம்ம பார்த்தையே மாத்திடும். அந்த கிராஸ் ரோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கோம், இந்த சைடு திரும்பினா இந்த ஊர் வரும், அந்த சைடு திரும்பினா அந்த ஊர் வரும். நம்ம அந்த இடத்துல எங்க திரும்புறோம்ன்றது ரொம்ப மேட்டர். நான் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். இன்ஜினியரிங் அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஐஐடி காலேஜ் மேல ஒரு பேஷன் உண்டு. ஐஐடி அப்படின்னாலே எனக்கு ஒரு கிட்டார ஃபீல் இருக்கும். ஐஐடியில படிக்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு ட்ரீமா இருக்கும் எவ்ரி இன்ஜினியருக்கு. பட் ஆனா அதுக்கு வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு 3000 சீட் தான். பட் ஆனா 6 லட்சம் பேர் அப்பியர் ஆவாங்க, என்ட்ரன்ஸ் எழுதுவாங்க. அதுல டாப் 3000 பீப்புளுக்கு தான் சீட் கிடைக்கும். அப்போ 5,97,000 பீப்புள் வெளியில தான் போறாங்க. ஒன்லி 3000 பீப்புள் தான் சக்சஸ் பண்றாங்க. அப்ப எனக்கு ஒருவேளை ஐஐடி போறது பேஷனா இருந்தா நான் யார்கிட்ட கேட்கணும்? அந்த 3000 பீப்புள்கிட்ட போய் கேட்டாதான் எனக்கு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு ஃபெயில் ஆனவங்க, சும்மா அப்பியர் ஆனவங்க, அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாம் கேட்டேன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வாங்கி நான் என்னால பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களே ஃபெயில் தான் இருக்காங்க.
அப்ப எனக்கு என்ன கிளாரிட்டி கிடைச்சதுன்னா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்கவுங்க ஃபீல்ட்ல மேபி அவங்க வந்து பெரிய ஆளா இருக்கலாம். பட் ஆம்வேல அவங்க ஃபெயில் தான் இருக்காங்க. எப்பவுமே நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல ஒரு சின்ன பாப்பா இருக்கு வந்து சொல்லுது, அம்மா நான் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு. ஏன் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு கேக்குறாங்க. என் பக்கத்துல உட்கார்ந்துருக்க பொண்ணு வந்து ரொம்ப மக்கு பொண்ணு, அது பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நானும் ஃபெயில் ஆயிடுவேன், அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஃபெயில் தான் ஆகும் அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்லுவோம், நீ ஏன் பாப்பா அவங்க பக்கத்துல உட்காந்துருக்க, நீ அதுக்கு போல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இருக்கிறாங்க அவங்க கூட உட்காந்துக்கோ, நீ அவங்களோட சேர்ந்து நீயும் பாஸ் பண்ணு, நீயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வா அப்படின்னு சொல்லுவோம். அதேதான் நான் எக்ஸாக்டா யோசிச்சேன். இந்த பிசினஸ்ல ஃபெயில் ஆகிற பீப்புள் நம்ம ஏன் பார்க்கணும், நமக்கு வந்து தேவை சக்சஸ் தான், இதுல அச்சீவ் பண்ணணும்னு தான் வந்திருக்கோம். அப்ப ஆல்ரெடி அச்சீவ் பண்ற பீப்புள் நம்ம காலேஜ் சூப்பர் சீனியர் இருக்காங்க, அவங்க சொல்லி தரேன்னு வேற சொல்றாங்க. அப்ப நம்ம அவங்க சொல்றதை கேட்போமே, ஜஸ்ட் ஜென்யூனா ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஒரு ஃபியூ டேஸ் போச்சு. எனக்கு வந்து அப்போ அவங்க வந்து இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எதுவுமே சொல்லல. எனக்கு இந்த பிசினஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, ப்ராடக்ட் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு சொன்ன விஷயம் வந்து, நீ எதுவுமே பெருசா யோசிக்க வேணாம், ஒரு 2 weeks டைம் எடுத்துக்கோ, நான் உனக்கு இந்த பிசினஸ் பத்தி ஃபுல்லா இன் அண்ட் அவுட் சொல்லி தரேன், எல்லாமே தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் 2 பேருமே டிசிஷன் எடுப்போம், நீ வந்து இந்த பிசினஸ் ஓகேவான்னு நாங்க பாக்குறோம், நான் இந்த பிசினஸ் உனக்கு சூட் ஆகுமான்னு நீயும் பாரு, 2 பேரும் ஓகேனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஓகே, நம்ம 2 weeks அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நமக்கு இது செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றது நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும். பிளண்டரா வேண்டாம் அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்றதுல எனக்கு ஒரு இது கிடையாது. ஏன்னா அவங்க ப்ரொஃபைல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் வந்து கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சேன். அந்த 2 weeks எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ப்ராடக்ட் பத்திலாம் PDF எல்லாம் சென்ட் பண்ணி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமா இருந்தது. யாருன்னே தெரியாது, ஆனா அவங்க நமக்காக இவ்வளவு டைம் போட்டு இவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அட்மைர் ஆயிட்டு இருப்பேன். அந்த டைம்ல வந்து சென்னையில ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் நடந்தது, ஆம்வேர் ரிலேட்டடா. எனக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து அந்த பிசினஸ் அப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க, ஓகே உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது, எங்களுக்குலாம் ஓகே, உங்களுக்கு ஓகேனா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. ஸ்டார்ட் பண்றது வரைக்கும் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, இவ்வளவு ஹை ப்ரொஃபைல் இருக்காங்க என்னோட மென்டர். அவங்க பார்க்கும்போது வந்து ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க, ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க என்னோட அப்ளைன் மென்டர் தான். ஆனா இவங்களோட பிசினஸ் பண்ணணும்னா ஏதாவது ஒரு சில லேக்ஸ் கட்ட சொல்லிடுவாங்களோ, எனக்கு பயம் இருந்துட்டே இருக்கு. லாஸ்ட் அவங்க சொன்னாங்க, ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு ஒரு செகண்ட். ஃப்ரீயா? FREE அந்த ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி. ஆமா FREE ஃப்ரீ அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு செம ஹாப்பி. உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த வீக்கே வந்து சென்னையில ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடந்தது ஆம்வேக்காக. அதுக்கு நான் டிராவல் பண்ணி போயிருந்தேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஈவெண்ட்க்கு நான் சென்னை வரேன் அப்படின்னு. ஓகே, உன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்ளைன்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி சென்னை வரேன் அப்படின்னு. எங்க ஸ்டே பண்ண போறேன்னாங்க, இன்னும் பிளான் பண்ணலன்னு. எங்க வீட்டுக்கே வந்துரு. அவங்க வீட்டுக்கு போனேன். எனக்கு வந்து தண்ணி சேஞ்ச் ஆனதுல எனக்கு கொஞ்சம் கோல்டு வந்துருச்சு. எனக்கு வந்து என்னோட அப்ளைன் மேடம் லியா மேம் வந்து எனக்கு நேச்சுரல் டீ கொடுத்தாங்க. நான் அவ்வளவு கேர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுச்சு. இது வரைக்கும் இந்த பிசினஸ் ஒரு 20-25 டேஸ் அவங்களோட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து 1 ரூபி கூட அவங்க ஏர்ன் பண்ணல. பட் ஆனா இவ்வளவு பேஷனேட்டா இவ்வளவு ஜாலியா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்ப வந்து கண்டிப்பா இவங்களோட இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. தென் அந்த ஈவெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. தென் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அவங்க ஒரு 2 இம்பார்ட்டன்ட் புக் பத்தி சொன்னாங்க. எனக்கு அது வரைக்கும் இந்த பிசினஸ்ல மேல ஒரு ஹோப் பெருசா தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ற பிசினஸ்ல அப்படி என்ன பண்ணிட முடியும், பல பேர் பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட பெருசா சக்சஸ் ஆகல, நமக்கு இதுல அப்படி என்ன ஃபியூச்சர் இருக்க போகுது அப்படிதான் நான் யோசிச்சிருந்தேன். சீரியஸா எடுத்துக்கவேன். அப்படி இருந்தாலும் அவங்களோட இருக்கணும், அவங்களோட டிராவல் பண்ணணுன்றதுக்காக தான் நான் எடுத்தேன். அப்ப எனக்கு வந்து ஒரு முக்கியமான புக் கொடுத்தாங்க, பிசினஸ் ஆஃப் த 21st சென்ச்சுரின்னு ஒரு புக் சொன்னாங்க. நான் வாங்கி படிச்சேன். எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்னன்னா, ராபர்ட் கியோசாகி சொல்லியிருப்பாரு. அவர் வந்து ஜெராக்ஸ் கடையில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, திக் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து அவங்க எல்லாம் விட்டுட்டு ரிச்சான ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சேருவார். என்ன ரீசன் சொல்லுவாருன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்லா பேஷனேட்டா அன்னோனியமா என் கூட பழகுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க ட்ரீம்ஸ் வேற, அவங்களோட டெஸ்டினேஷன் வேற. நான் அங்க இருந்தேன்னா அவங்களோட ஒரு ஆவரேஜான மனுஷனா தான் இருப்பேன். என்னோட ட்ரீம் வேற. என்னோட ட்ரீம் நான் வந்து பெரிய பணக்காரணும்னு ஆசை. ஸோ எப்பயுமே நம்ம வந்து எந்த மாதிரி மக்களோட பழகுறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட ஃபியூச்சர் இருக்கும். இப்போ நான் வந்து 5 ஃபீவர் உள்ளவங்களோட பழகினா எனக்கு ஃபீவர் வரும். 5 பேர் ட்ரீம்ஸே இல்லாத வெட்டி பசங்களோட பழகினா எனக்கு அதே மாதிரி தான் தாட் வரும். 5 பேர் பயங்கர ஆம்பிஷன் பீப்புள் நான் பழகுனா நானும் அதுல 6வது இருப்பேன். ஸோ அவர் சொன்னாரு, அதை நான் அப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். கரெக்டா, நம்மளும் நம்ம கம்பெனில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா சுத்திட்டு இருக்கோம். அவங்க லைஃப்ல என்ன பண்றாங்க, எங்க போறாங்கன்ற ஒரு க்ளூவே கிடையாது. இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் மீ, எனக்கெல்லாம் வந்து முன்னாடி ஒரு பெரிய பயம் என்னன்னா, லைஃப்ல என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு க்ளூவே இல்லை. மந்த் ஆன் மந்த் வர சேலரியில பெருசா சேவிங்ஸ் பண்ண முடியல. இயருக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தாலும் ஏதாவது எமர்ஜென்சி செலவாயிருது. இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு பெருசா ஒன்றும் பேலன்ஸே சேர்க்க முடியலையே, என்ன பண்ண போறோம் அப்படின்ற க்ளூ இருந்தது. அப்ப எனக்கு ராபர்ட் கியோசாகி சொல்லும் போது கேட்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அப்போ நம்ம எந்த மாதிரி லைஃப்ல ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி மக்களோட நம்ம பழகணும். நான் வந்து டாக்டர் ஆகணும்னா நான் MBBS காலேஜ்ல போய் சேரணும், அவங்களோட சேர்ந்தாதான் டாக்டர் ஆக முடியும்.
நான் இன்ஜினியர் ஆகணும்னா பிஇ உள்ள காலேஜ் சேரணும், அப்பதான் இன்ஜினியர் ஆக முடியும். ஸோ அப்போ நம்ம அசோசியேஷனை மாத்தாம அந்த மாதிரி மாற முடியாது. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சு, எனக்கு இந்த ஆம்பே பிசினஸ்ல பெரிய லெவல்ல ரீச் பண்ணணும். அப்ப இதுல யார் அந்த மாதிரி நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க, நான் ஆக்டிவா க்ரோ ஆகிட்டு இருக்கேன், அப்ளைங், பிளாட்டினம், சில்வர் எல்லாருக்கூடயும் நான் பயங்கர அசோசியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்க என்ன விஷயங்கள்லாம் பண்றாங்களோ அதெல்லாம் காப்பி பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அவங்களோட சேர்ந்தா நம்மளும் அவங்களோட ஆயிடுவோம். அந்த ஒரு தாட் எனக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. சொன்ன திங்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். செகண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் எனக்கு அவங்க சொன்ன புக் வந்து பேரபிள் ஆஃப் த பைப்லைன் சொன்னாங்க. அந்த புக் நான் படிக்கும்போது இந்த புக்ல தான் நான் எக்ஸாக்டா இந்த பிசினஸ் வந்து எடுக்கணும்னு டிசைட் பண்ணேன். அதுல வந்து ஒரு சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அது எனக்கு லைவா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். எங்க கம்பெனில எல்லாம் எப்படின்னா ஒரு பீப்புள் ஜாயின் பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, அப்படி போயிட்டே இருப்பாங்க. பீப்புள் வருவாங்க போவாங்க. என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா இதை விட அது பெட்டர் சேலரி, அங்கே போனா இன்னும் நான் அதிகமா earn பண்ணுவேன், அதிகமா டெவலப் ஆவேன், இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அந்த புக் படிக்கும் போது எனக்கு ஒரு சூப்பரா விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அழகா ஒரு விஷயம் அந்த புக்ல கன்வே பண்ணிருப்பாங்க. மெயினா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டாக்டரோட லைஃபையும் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் லைஃபையும் கம்பேர் பண்ணிருப்பாங்க. அதுதான் எனக்கு லிட்டரலி எனக்கு ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் மாதிரி இந்த பிசினஸ்க்குள்ள என்டர் ஆகிறதுக்கு. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, டாக்டர் வந்து ஒரு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதுக்காக இவங்க வந்து புவர் கிடையாது, அவங்க ரிச் கிடையாது. இந்த சாதாரண ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு நார்மலான 2 வீலர் வச்சிருப்பாங்க. டாக்டர் வந்து ஒரு பயங்கரமான ராயல் என்ஃபீல்ட் பைக் வச்சிருப்பாரு. இந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அவங்க பசங்களை வந்து ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. டாக்டர் வந்து ஒரு கான்வென்ட்ல படிக்க வைப்பாரு. இவங்க ஒரு சின்ன கார் பட்ஜெட்ல வாங்குவாங்க, அவர் பெரிய கார் வாங்குவாரு. இவங்க சாதாரணமா ஒரு சின்ன வீடு கட்டுவாங்க, அவர் வந்து பெரிய பங்களா கட்டுவார். சோ டாக்டர் வந்து ரிச்சா வாழ்றாரு, ஆனா ரிச் கிடையாது. ஒருவேளை 2 பேருக்குமே வர்ற இன்கம் ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இவங்களால எவ்வளவு மாசம் அவங்க சேலரி வச்சு அவங்களால வந்து எவ்வளவு மாசம் அந்த அதே லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ண முடியும், டாக்டரால எவ்வளவு மெயின்டைன் பண்ண முடியும். அந்த இதை நான் படிக்கும்போது வெல்த்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நம்ம வந்து அதிகமா சம்பாதிக்கிறது மேட்டர் கிடையாது, அந்த இன்கம் எங்க இருந்து வருது. சோ எனக்கு அதுல இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னன்னா, நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறத விட பணம் வர்ற அந்த பைப் லைனை பில்ட் பண்ணணும். நாளைக்கு நீங்க இல்லைன்னா கூட அந்த பணம் வந்துட்டே இருக்கணும் அப்படின்றத எனக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. நான் ஒரு கம்பெனில இப்ப நான் இருக்கேன், இப்படி டெவலப் ஆகி நான் ஜிஎம் ஆனா கூட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தா கூட நாளைக்கு நான் இல்ல என்னால அந்த ஒர்க்கை கொடுக்க முடியல, எனக்கு இன்கம் 0 ஆயிடும். அப்ப எனக்கு இந்த புக் எனக்கு ஒரு கிளியரான பைப் லைன் தான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் எனக்கு இம்பாக்ட் பண்ணது என்னன்னா, ஒரு சூப்பரான கம்பாரிசன் லைஃப்ல வந்து 5 இயர்ஸ் பிளான் வர்சஸ் 50 இயர்ஸ் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ஒரு மரத்தோட உச்சிக்கு போகணும் அப்படின்னா 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து மரத்தோட ஒரு சீடு விதைச்சிட்டு சீடு மேல ஏறி உட்காந்துக்கலாம். அந்த சீடு வளர்ந்து மரமாகும்போது நீங்களும் மரமாயிடலாம், பெரிய உச்சிக்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வளர்ந்துருக்க ஒரு மரத்து மேல கயிறு போட்டு ஏறலாம். சோ இதுதான் எக்ஸாக்டா ஜாபுக்கும் பிசினஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எனக்கு அதுல புரிய வச்சாங்க. எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு அந்த புக் படிச்ச உடனே. அப்ப இந்த பிசினஸ் நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த பிசினஸ்ல என்ன பிளஸ், இந்த பர்டிகுலர்லாம் இந்த பிசினஸ் ஏன் பார்க்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஆம்வே பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து எல்லாருமே காமன். நான் வந்து டாக்டர் சார், நான் என்ன பண்ணணும், ஏடிஆரா ஜாயின் பண்ணிக்கோங்க, 90 days டைம் இருக்கு, அதுக்குள்ள 5,000 rupees 3 பிசில பண்ணுங்க, ஏடிஎஸ் ஆயிடுவாங்க. சார் நான் வந்து சயின்டிஸ்ட், உங்களுக்கும் அதே தான், நீங்களும் ஏடிஆராவே ஜாயின் பண்ணுங்க, 90 days டைம் 3 பிசி 5,000 ரூபாய். சார் நான் வந்து 10th தான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து பெருசா நாலேஜ் இல்லை, நீங்களும் ஏடிஆராவே ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கும் 90 days டைம் 3 பிசி 5,000 ரூபாய். சார் நான் வந்து ஸ்கூல் டிராப் அவுட், எனக்கு வந்து கை நாட்டு தான், எனக்கு எழுத படிக்க கூட தெரியாது, நீங்களும் ஏடிஆராவே ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கும் 90 days டைம் 3 பிசி 5,000 rupees. பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்தது. எந்த ஒரு ஜாப், எந்த ஒரு இடத்துக்கு நம்ம போனாலும் நம்மளோட குவாலிஃபிகேஷன் ரொம்ப தேவைப்படும். அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு எம்ப்ளாயியா இருக்க வரைக்கும் தான் நம்மளோட குவாலிஃபிகேஷன் வேணும். நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு சேலரி, நான் எம்இ முடிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு சேலரி, நான் பிஹெச்டி படிச்சிட்டேன், எனக்கு இவ்வளவு சேலரி. பட் ஆனா பிசினஸ் மேனுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும்ன்றத விட அவங்க டீம்ல எந்த மாதிரி மக்கள் இருக்காங்க அதை பொறுத்து தான் அவங்களுக்கு இன்கம். இப்போ நான் தூத்துக்குடியில இருக்கேன், நான் வந்து ஒரு தூத்துக்குடி ஃபேமஸ் வந்து பரோட்டா. ஸோ நான் ஒரு பரோட்டா கடை ஓப்பன் பண்ணணும்னா எனக்கு வந்து பரோட்டா போட தெரியணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல ஒரு பரோட்டா மாஸ்டரை வேலைக்கு வச்சுக்கலாம். சரி எனக்கு கணக்கு வழக்கு நல்லா பார்க்க தெரியணுமா, அதுவும் கிடையாது, கேஷியரை வேலைக்கு வச்சுக்கலாம். சரி கரெக்டான ஆளுங்களை சூஸ் from day 1ல இருந்து அவங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போலாம். லாட் ஆஃப் கேம்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தன் இன்னொருத்தனை அடிப்பான், அவன் கீழே விழுந்துருவான், அதுக்காக அவனுக்கு வின்னிங் கொடுக்க மாட்டான். ப்ராசஸ்ல ஏதாவது தடங்கள் வரலாம். அப்ப நான் வந்து தூத்துக்குடி டு மதுரை போகணும்னு நான் ரோட்ல போறேன், எங்கேயோ டேக் டைவர்ஷன், பாலம் வெட்டிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நான் டைவர்ஷன் எடுத்து எப்படியாவது மதுரை போகணும்னு தான் நான் யோசிக்கணும். ஆனா ஒரு பிளாக் இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடக்கூடாது. அது எதை டிசைட் பண்ணணும்னா, என்னோட கோல் எவ்வளவு ஸ்ட்ராங், நான் அங்கே போறது எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம டிசிஷன் எடுப்போம். நான் சும்மா ஏதோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்க தான் போறேன் அப்படின்னா நான் வேண்டான்னு திரும்ப வந்துடுவேன்.
பட் எனக்கு அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் இருக்கு, அந்த கோல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் எப்படியாவது போய் சேர்ந்துருவேன். ஸோ இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து பயங்கர ரிலேட் ஆக ஆரம்பிச்சது. அப்போ நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, அப்போ நம்ம மென்டர்ஸ் யார் நல்லா ஆக்டிவா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ எனக்கு வந்து என்னோட அப்ளைன் மென்டர் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் வந்து டார்னிசன் சார் இருக்காங்க. அவங்க எனக்கு சூப்பரான ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. அவங்க அந்த கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பிசினஸ்ல மொத்தம் 3 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஆம்வே பிசினஸ் வந்து 100 பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல 65% பீப்புள் 65 பேர் குவிட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம போய் பீப்புள்கிட்ட பேசுவோம், அந்த மாதிரி ஆம்வே பிசினஸ் எடுத்து என்ன பீப்புள் சொல்லுவாங்க, ஆம்வே எனக்கு தெரியுங்க, நான் வந்து முன்னாடி ட்ரை பண்ணிட்டேன், இந்த பிசினஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்டேஜ் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வரும். உண்மையிலே இந்த பிசினஸ் லீகலா இல்லீகலா? நிறைய டைம் நம்ம யூடியூப்ல போய் தேடுவோம், இதுல கூகுள்ல தேடுவோம், பிசினஸ் குட் ஆர் பேட், இதுல ஃபியூச்சர் இருக்கா இல்லையா, ஆம்வே இன் இந்தியா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தேடி 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 பார்த்துட்டே இருப்போம். இந்த பாபா படத்துல ரஜினிக்கு ஒரு 7 வாரம் கிடைக்கும். ரஜினி வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதை வந்து கிடைச்சதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளயுமே ஒரு 3-4 வாரத்தை வேஸ்ட் பண்ணிடுவார். ரம்யா கிருஷ்ணன் வந்து டைம் கேட்கணும், இந்த காத்தாடி எனக்கு வரணும் அப்படி வேஸ்ட் பண்ணிடுவார். அது மாதிரி 65% பீப்புள் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் இது உண்மையிலேயே நமக்கு கிடைச்சிருக்கா, அது உண்மையிலேயே ஒர்க் ஆகுமா நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுலயே விட்டுருவாங்க. ஸோ அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன். நானும் ஸ்டார்டிங் டைம்ல நான் நிறைய இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்து தான் கம்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இது எனக்கு சொல்லும் போது ரிலேட் ஆனிச்சு. கரெக்ட், நம்ம ஏன் யோசிக்கணும்? ஆம்வே தான் 100+ கண்ட்ரீஸ்ல இருக்கு. நம்ம யோசிக்கிறத விடவா அந்த 100+ கண்ட்ரீஸோட கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யோசிச்சுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம யோசிக்கிறதுல மேட்டரே கிடையாது. இது நான் கிளியர் பண்ணேன். தென் செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா, பீப்புள்கிட்ட போய் நம்ம ஆம்வே பிசினஸ் பண்றேன்னு சொல்லும்போது ஆம்வேலாம் ஒர்க் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதுல எல்லாம் வந்து பெருசா ஃபாரின் கண்ட்ரிலாம் போனாங்க, கார்லாம் வாங்கினாங்க, வீடெல்லாம் வாங்கினாங்க. பட் உனக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கெல்லாம் வந்து நிறைய டேலண்ட் வேணும், நல்லா பேச தெரியணும், நிறைய பேரை தெரிஞ்சிருக்கணும், வந்து நல்லா ஸ்மார்ட்டா இருக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் செட் ஆகும், உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல 30% மக்கள் குவிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல செல்ஃப் டவுட் வந்துடும். உண்மையிலேயே நம்ம பண்றது கரெக்டா? ஆமா, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்ட்டாங்க, நம்ம பார்த்தாலே ஓடுறாங்க, எல்லாரும் ஓடி விழுந்துடுறாங்க. ஸோ இது பண்ணலாமா வேண்டாமா, இது மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ 30% பீப்புள் இந்த ஸ்டேஜை குவிட் பண்ணிடுவாங்க. ஆமா கரெக்ட் தானே, நம்ம எவ்வளவு விஷயங்கள் நான் சின்ன வயசுல இருந்து பண்ணியிருக்கேன், எதை எடுத்தாலும் எனக்கு ஒரு 10 நாள் நல்லா வர மாதிரி இருக்கும், அப்புறம் நார்மலாயிரும் இப்படின்ற தாட்ல பீப்புள் விட்டுருவாங்க. தேர்ட் ஸ்டேஜ்ல ஒரு 5% பீப்புள் தான் உள்ள என்டர் ஆவாங்க. அந்த 5% பீப்புளும் ஜெயிச்சிருவாங்க. இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா, பீப்புள்கிட்ட போய் நான் ஆம்வே பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஆம்வே பிசினஸ் ஒர்க் ஆகும், பட் உனக்கு ஒர்க் ஆகும், எனக்கு ஒர்க் ஆகாது. நீ வந்து ரொம்ப சின்சியரா ஃபோக்கஸ்டா பண்ற, இது மாதிரி என்னால பண்ண முடியாது. நீ ரொம்ப ஷார்ப்பா ஸ்டார்டிங்ல இருந்து கமிட்டடா பண்ற, எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லப்பா, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஆள் தெரியாது, உன்னை மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது, இது மாதிரி பீப்புள் சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் நம்ம வந்துட்டோம்னா இதை வந்து பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் சொல்லுவோம். இதுக்கப்புறம் நான் திரும்பி போறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு லெவல் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்பதான் பீப்புள் இதை சொல்லுவாங்க. இந்த ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைக்கும் போது நான் அப்ப என்ன யோசிச்சு பார்த்தேன், என்னோட சிச்சுவேஷன் நான் ரிலேட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து பிசினஸ் வந்தது, நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு இறங்கிடுச்சு, திடீர்னு ஜீரோக்கு வந்துட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க, எல்லாருமே வந்து ரொம்ப இதா சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படி யோசிக்கும் போது நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, கரெக்ட், இதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் எல்லாருக்கும் வந்திருக்கும். 95% பீப்புள், இந்த ஃபெயில் ஆன பீப்புள் வந்து இந்த சிச்சுவேஷனை கிராஸ் பண்ண முடியாம ஒரு டவுட்ல இந்த பிசினஸ் குவிட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த ஸ்டேஜை மட்டும் தாண்டிட்டோம்னா மேபி நம்ம ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ரெஸ்லிங் கேம்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தன் இன்னொருத்தனை அடிப்பான், அவன் கீழே விழுந்துருவான், அதுக்காக அவனுக்கு வின்னிங் கொடுக்க மாட்டாங்க. அந்த விழுகிறவன் எந்திரிக்கிற வரைக்கும் கேம் நடந்துட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து நெகட்டிவ்ஸ் வருதா, ஃபெயிலியர்ஸ் வருதா அப்படின்றத விட அதை தாண்டி நம்ம எந்திரிக்கிறோமான்றதா ரொம்ப மேட்டர். ஸோ நான் வந்து இந்த எனக்கு சார் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் உடனே யோசிக்க ஆரம்பிச்சேன், எது என்ன ஆனாலும் சரி குவிட் பண்ண வேண்டாம். ஆம்வே பிசினஸ்ல நான் பண்ணிட்டு இருந்தேன், நான் இவ்வளவு லாஸ் ஆயிட்டேன், ஆம்வே பிசினஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன், ஃபெயில் ஆயிட்டேன் இப்படின்னு யாருமே நான் சொல்லி கேட்டதே இல்லை. ஆம்வே பிசினஸ் நான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு செட் ஆகல, நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் பீப்புள் கேட்டிருக்கேன். ஏன்னா இல்லை ஃபெயில் ஆகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஒண்ணுமே உள்ள போடலை, நமக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. இது எனக்கு கிளியரா மைண்ட்ல இருந்தது. இன்னும் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஓகே 8 months ஆச்சு, நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நிறைய லேர்ன் பண்ணோம், நிறைய விஷயங்கள் செஞ்சோம், பட் ஒருவேளை பிசினஸை விட்டு போயிட்டோம்னா விட்டுட்டு எங்கே போறோம்? அப்படி திரும்பி பார்த்தா எனக்கு வந்து அந்த பேரபிள் ஆஃப் பைப் லைன்ல சொன்ன மாதிரி 5 years பிளான் 50 years பிளான் அதான் ஞாபகம் வந்தது. திரும்ப எங்கே போகணும்? அதே 40 வருஷம் லைஃப்க்கு இதே ஜாபுக்கு போடல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. 40 வருஷம் ஜாப்ல கஷ்டப்படுறதுக்கு பதிலாக 4 வருஷம் இந்த பிசினஸ்ல ஸ்ட்ராங்கா கஷ்டப்படுவோம். ஆஃபீஸ் போயிட்டு வந்து கிடைக்கிற ஃப்ரீ டைம் நம்ம ஸ்ட்ராங்கா பேஷனேட்டா ஃபீல் பண்ணுவோம். எனக்கு எப்ப நான் வந்து இந்த பிசினஸ் வேண்டாம்னு திரும்பி பார்த்தாலும் அந்த 40 வருஷம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கும். வேண்டவே வேண்டாம், 4 வருஷமே போயிடலாம் அப்படின்னு திரும்ப நான் உள்ள பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு வந்து இந்த கம்பேக் வர ஆரம்பிக்கும் போது நான் வந்து சில பெர்செப்ஷன்ஸை மாற்ற ஆரம்பிச்சேன். நம்ம எப்படி பாக்குறோம்ன்றதா நிறைய விஷயங்கள் மேட்டர். அப்ப நான் பிசினஸ் எனக்கு என்ன கிளியரா புரிஞ்சதுன்னா, இந்த பிசினஸ்ல வந்து ஜெயிக்கணும்னா இதோட ஃபார்முலாஸ், இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, இந்த பிசினஸ் பியூராவே மைண்ட் செட் பேஸ் பண்ணது. 80% மைண்ட் செட்டும் 20% ஆக்ஷனும் தான் சேர்ந்து ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் வந்து
ஆக்ஷன் போட முடியலையேன்னு ஃபெயில் ஆகிறத விட அவங்க வந்து மென்டலி என்னால பண்ண முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணி இது பண்ணி கில்ட்டியா ஃபீல் பண்ணி அப்படி குவிட் பண்றவங்க அதிகமா இருக்காங்க. ஸோ நம்ம மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்கா டெவலப் பண்ண இந்த பிசினஸ் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு போக்கு வந்தது. சிம்பிளா யோசிச்சு பாத்தீங்கன்னா பெர்செப்ஷன் வரும்போது ஒரு சர்க்கஸ் நடக்குதுன்னா ஜோக்கரை வந்து எல்லாரும் ஜோக்கரா பார்ப்பாங்க. ஆனா ஜோக்கர் வந்து அவரை வந்து ஒரு பெர்ஃபார்மரா பார்ப்பாரு. ஸோ மத்தவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்கன்றத விட நம்மளை எப்படி பாக்குறோம் அப்படின்றத மேட்டர். அதுதான் ஃபைனலி நமக்கு ரிசல்ட்ஸ். அப்ப நான் ராஜ் சார் கிட்டையும் ஜெரால் சார்ட்டையும் கேஸ் டேட் சேஞ்ச் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு நான் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முடிச்சு என்கேஜ் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 2 months மேரேஜ். என்னோட அப்ளைன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணும் இந்த கால்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க என்ன ஆம்பே பத்தி அவங்க ஒண்ணுமே தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சில்வர் ரெகக்னிஷன் அவங்க பாக்குறாங்க. நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு சில்வர் ரெகக்னிஷன் இருக்கு, அடுத்து கோல்டு, பிளாட்டினம், ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் ரெகக்னிஷன் எல்லாத்துக்கும் நீங்களும் என் கூட சேர்ந்து பேசுற மாதிரி இருக்கும், வாட்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு எமோஷனலான விஷயம் என்னன்னா, ஒரு பேச்சுலர் நம்ம ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுத்தோம்னா இது மாதிரி ஒரு ப்ரீசியஸ் கிஃப்ட்டை வந்து நம்ம ஃபியூச்சர் பார்ட்னர் கொடுக்கலாம். இந்த கால்ல இப்போ நீங்க ஸ்டில் பேச்சுலரா இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க இதே மாதிரி உங்க ஒய்ஃப்க்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க. அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து யாருனாலையும் ஜெனரலா கொடுக்க முடியாது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். தென் ஃபைனலி என்னன்னா, குமார் சிவராமகிருஷ்ணன் சார் வந்து ஒரு ஈவெண்ட்ல பேசும்போது சொல்லியிருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து ஒரு கெட் டுகெதர் மீட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தன் நான் வந்து இந்த கம்பெனில எம்டியா இருக்கேன்னு சொன்னான். அந்த கம்பெனில என்ன ப்ரொடக்ஷன், என்ன மெட்டீரியல், எவ்வளவு காசு ஆகும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னொருத்தன் வந்து நான் இந்த கம்பெனில வந்து ஹெச்ஆரா இருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரி பீப்புள் ரெக்ரூட் பண்றீங்க அப்படின்னு பீப்புள் கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு ப்ரொஃபைல் சொல்லும் போது இவங்க அதை பத்தி கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே எவ்வளவு வரும், எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. குமார் சார்ட்ட கேட்பாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவர் வந்து நான் ஆம்வேல டபுள் டைமண்ட் அப்படின்னு போறான். எல்லாம் அப்படி சைலண்ட் ஆயிடுவாங்க. யாருக்குமே ட்ரூவே இருக்காதான், என்ன கேட்கறது என்ன பண்றதுன்னு தெரியாது. ஸோ அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட் டுகெதர் வரும்போது நீ என்ன பண்றேன்னு நான் வந்து ஆம்வேல டபுள் டைமண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னோம். எல்லாரும் வந்து க்ளூ இல்லாம அப்படி இருக்கணும். அவங்களுக்கு என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்துல நான் வந்து பெருசா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஃபீல் இருக்கணும். இது எனக்கு ஒரு பர்சனல் விஷயம். இது கண்டிப்பா நான் ரீச்சும் பண்ணிடுவேன். தென் ஃபைனலி இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் நானும் இன்க்ளூடிங் நினைச்சிட்டு இருந்தது என்னன்னா, பீப்புள்கிட்ட போய் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்களா ஸ்மார்ட் ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு ஸ்மார்ட் ஒர்க் தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பீப்புள் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன நினைக்கிறாங்கன்னா கம்மியா வேலை பார்க்கறது நினைக்கிறாங்க. பட் ஸ்மார்ட் ஒர்க்னா கம்மியா வேலை பார்க்கறது கிடையாது. கரெக்டான இடம் இது, எங்கே போய் எஃபர்ட் போட்டா அது ரிசல்ட்டா வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றது பேர் தான் ரியல் ஸ்மார்ட் ஒர்க். இப்போ நான் ஆஃபீஸ்ல போயிட்டு பயங்கரமா டைம் போட்டு ஃபுல் எஃபர்ட் போட்டேன்னா அது அலிபாபா குகை மாதிரி தான், டைம் உள்ள போயிட்டே இருக்கும். எனக்கு அதுல இருந்து பெருசா ஒன்றும் வெளியே வராது, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் தான் வெளியே வரும். பட் ஆனால் இந்த பிசினஸ்ல நம்ம எஃபர்ட் போட்டா அசெட் பில்ட் ஆகுது, டீம் ஃபார்ம் ஆகுது, நமக்கு நிறைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரைக்கும் கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே வந்து ஹார்ட் ஒர்க் பண்றது தான் ரியல் ஸ்மார்ட் ஒர்க்னு நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இன்னொரு விஷயம், நீங்க ஒரு டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ் வரும், தென் ஹார்ட் ஒர்க் வரும், அப்புறம் தான் சக்சஸ் வரும். CHக்கு அப்புறம் தான் எஸ் வரும். பட் ஆனா இந்த பிசினஸ் வந்துட்டு பீப்புள் வந்து எனக்கு சக்சஸ் எனக்கு எதுவுமே ஸ்ட்ரகிளே இருக்கக்கூடாது, நேரம் சக்சஸ் வரணும், ஸ்ட்ரைட்டா அந்த 16வது கேள்வி கேட்டீங்கன்னா 1 கோடி வாங்கிட்டு இப்படி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பீப்புள் எதிர்பார்க்கறாங்க. அப்படி நடக்கவும் நடக்காது. இந்த பிசினஸ் வந்து இந்த பிசினஸ் கிடையாது. நம்மளே ஜென்ரலா ஒரு பயங்கர ஹார்ட் ஒர்க் அப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் நமக்கு ஒரு விக்டரி கிடைச்சாதான் அதை செலிப்ரேட் பண்ணுவோம். இங்க T20 மேட்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் கேம் ஜெயிக்கும் போது ஒரு த்ரில் இருக்கும். அது சும்மா 10 ஓவர் அடிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு த்ரில்லே இருக்காது. ஸோ இந்த பிசினஸ்ல எல்லாமே என்ஜாய் பண்ணி வரும்போது நம்ம வந்து பயங்கரமா மென்டலி ரெடி ஆயிடும். அப்ப எனக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் தாட் கிடைச்சதுன்னா, எது என்ன ஆனாலும் சரி இந்த பிசினஸ் நமக்கு இருக்கு, நமக்கு இது பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. தென் வந்து லாஸ்ட் திங் வந்து தேங்க் பண்றது. ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோட இமீடியட் அப்ளைன் பிரவீன் சார், லியா மேம்க்கு. அவங்க வந்து இப்போ கோல்டு லெவல் இருக்காங்க, அவங்களும் அடுத்த ரெகக்னிஷன்ஸ் எல்லாம் வருவாங்க. தென் கிரண் சார், சுஜித்ரா மேம், தென் வந்து அபிஷேக் சார், ரூபினி மேம், சாய்ராம் சார், கீதாஞ்சலி மேம், சதீஷ் ராஜ் சார், அகிலா மேம், டார்னிசன் சார், முஷரப் மேம். இந்த எல்வாய்ஸ் தான் என்னோட எல்வாய்ஸ். அவங்கெல்லாம் ஸ்டார்டிங் டே 1ல இருந்து எனக்காக பயங்கரமா ஹெல்ப் பண்ணி என்னை வந்து ப்ராப்பரா மோல்ட் பண்ணி, நான் வந்து சாதாரண ஒரு கல்லு மாதிரி வந்தேன், என்னை ப்ராப்பரா செதுக்கி ஒரு சில மாதிரி இந்த பிசினஸ்க்கு ரெடி பண்ணிருக்காங்க. அது வந்து அவருக்கு பிக் தேங்க்ஸ். இன்னைக்கு சதீஷ் ராஜ் சாருக்கு பர்த்டே. இந்த ஸ்பீச் கேட்டு யாராவது இன்ஸ்பிரேஷன் ஆகி அது மூலமா அவங்க பிசினஸ் மாதிரி நல்லா ஏர்ன் பண்ணா அதுக்கு ஒரு கிரெடிட்ஸ் வரும். அந்த கிரெடிட்ஸை வந்து நான் சதீஷ் ராஜ் சாருக்கு டெடிகேட் பண்ணிடுறேன். அவங்க மோர் டிசர்வ்டு பர்சன், அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டாங்க பிசினஸ்ல. ஈவன் வந்து பிசினஸ் எனக்கு ரொம்ப ஒர்ஸ்டா இருந்த டைம்ல கூட அவங்க சென்னையில இருந்து தூத்துக்குடி வந்து எங்களுக்காக டீம் மீட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சாய்ராம் சார் அதே மாதிரி 2 days வந்து டீம் மீட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை நான் டெடிகேட் பண்றேன். தென் ஃபைனல் திங் வந்து
இந்த கால்ல இருக்க அவ்வளோ பேருக்குமே ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இது வரைக்கும் பிஸ்னஸ்னாலே என்னன்னு தெரியாத ஒரு ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு பர்சன்னால ஒரு 1.5 வருஷத்துல சில்வர் ரீச் பண்ண முடியும், மந்த்லி 1 lakh earn பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாருனாலையும் முடியும், இன்னும் குயிக்காவே earn பண்ண முடியும். இந்த பிசினஸோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம வந்து மற்றவங்களோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிக்குவோம். மற்றவங்க பண்ண தப்புல இருந்து கத்துக்கிட்டோம்னா நம்மளும் அதே தப்பை பண்ணாம பிசினஸ்ல க்ரோ ஆக ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு கேண்டில்ல போய் கை வச்சுட்டேன், சுட்டுருச்சு, நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரி கேண்டில்ல கை வச்சேங்க சுட்டுருச்சுன்னு சொல்றேன். நீங்க வந்து இல்ல நானும் போய் தொட்டு பாக்குறேன் எனக்கு சுடுதா அப்படின்னு யோசிக்காம என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ணி நீங்க அந்த இதை தொடாம தப்பிச்சுக்கிட்டீங்கன்னா பிசினஸ் ஈஸியா போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ கால் இருக்க அவ்வளோ பேருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். எல்லாருக்கும் இந்த கால் இருக்க எல்லாருமே யாரெல்லாம் இன்னும் சில்வர்ஸ் வரலையோ அவ்வளோ பேருமே அடுத்த ஃபியூ மந்த்ஸ்ல நீங்களும் சில்வர்ஸ் வருவீங்க. இதே மாதிரி உங்க ரெகக்னிஷன் நடக்கும். இதே மாதிரி 1000 people வந்து கனெக்ட் ஆகி உங்க கால் கேட்டுட்டு இருப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட். பேக் டு த ஹோஸ்ட். Thank you so much, Kasi, and it was really too good. And உங்களோட அந்த ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்து எப்படி பிசினஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கமிட்டடா எடுத்துட்டு போயிருந்தீங்க, அந்த ஷேரிங் வாஸ் டூ குட். அண்ட் ஆம்பே பாத்தீங்கன்னா நாங்க இந்த BFI செலிப்ரேஷன் லாட் ஆஃப் விஷஸ் உங்களுக்கு BBA நினைச்சிட்டு உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா யுவர் டெசிஷன் ஆஃப் பிகமிங் அ BBI டூ குட். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அட் இன்கம் கோல் ஆஃப் எப்படி நீங்க அந்த ஏர்லி வந்து இந்த வருஷம் ஆகஸ்ட்குள்ள வேர் யூ மூவ் close to 6 lakhs. And today your surprise gift to your partner, okay, அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா ஒரு 1000 பார்ட்டிசிபென்ட் பிளஸ் யூடியூப்ல லைவா இருக்காங்க. அவங்களோட blessings உங்க 2 பேருக்குமே இருக்கு. அட்வான்ஸ் விஷஸ் to you and your entire family. All the best. இந்த மாதிரி பல பேரை இன்ஸ்பயர் பண்ணுங்க. and your goal of helping lot of youngsters to earn more money, அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. continue do it and look forward. அடுத்த ஒரு கோல்டு செலிப்ரேஷன்ல கண்டிப்பா 2 பேரும் ஒண்ணா வருவீங்கன்னு நினைக்கிறோம். all the best. and dear leaders, dear viewers, so இன்னைக்கு பாத்தீங்கன்னா where this is one of the game changer. இன்னைக்கு இந்த pandemic situation, lockdown situation அப்புறம் பாத்தீங்கன்னா like this lot of young people பாத்தீங்கன்னா இந்த business வந்து இந்த CSI, BFI, BPI, digital mode, அந்த கஸ்டமர் கம்யூனிட்டி இதுதான் அந்த ப்ராடக்ட்ஸ் மோட்ல கன்சிஸ்டன்டா எடுத்துட்டு போகும்போது income is growing, not just for one leadership alone, across the LOS இருக்கு. அதனாலதான் அந்த எங்களோட ஸ்லைட்லயும் காமிச்சிருந்தோம். இந்த ஃபெப்ல இருந்து மாத்திரமே கிட்டத்தட்ட 27.5 crore ஆம்பே அடிஷனலா போயிருக்கு. அந்த 27.5 crore பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கீ டிஸ்ட்ரிபியூட்டரோட ஷேரிங்கும் நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய லீடர்ஷிப்ஸ் வந்து பேச போறாங்க. கீப் வாட்சிங். 1ஆம் தேதி கம்பெனி இஸ் ஆல்சோ கோயிங் டு ஆர்கனைஸ் an exclusive, எப்படி வந்து காசி அவர் அந்த டிஜிட்டலை யூஸ் பண்ணிட்டு பிசினஸ் க்ரோ பண்ண முடிஞ்சது. ஸோ 1ஆம் தேதி we are going to have an exclusive program. ஆம்பேல என்னென்ன விதமான டிஜிட்டல் ஆப் இருக்கு, இதை நம்ம லெவரேஜ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களோட பிசினஸ் பை டிசைன் growth அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. பிளஸ் Thursday is going to be really thrilling. Evening 7 o'clock பாத்தீங்கன்னா we are going to have another new celebration. Keep watching this